சேனல் growth வந்து பார்த்தா சூப்பராக போயிட்டு இருக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போட்டோம்னா உனக்கே ரொம்ப சிம்பிள். ஹலோ, seriously? Okay, let me check and I'll inform. Okay, sure, thank you. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல தான் கால் வந்திருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சேனலில் வியூஸ் நல்லா போதும், ஆனால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்கன்றாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்லது நடக்கணும்னு விரும்புகிறவங்க கையெழுத்து போடுங்க. விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சம் அந்த ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் ஃபேமிலி. 2026 ஸ்டார்ட் ஆகிட்டு 6 மாதம் முடிஞ்சிச்சு. அடுத்த 6 மாதத்தில் 2027 வரப்போகுது. 2026 ஸ்டார்டிங்கில் ரெசல்யூஷன் சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்னா ஃபன்னாகவும் வரும், சீரியஸாகவும் வரும், எல்லா டாப்பிக்கும் வரும். நீங்களும் சொல்லுங்கள் எந்த டாப்பிக்கை பற்றி நெக்ஸ்ட்டு பேசலான்னு. ஸோ இப்போ டாப் 5 என்னென்னா ரீடிங் புக்ஸ் அண்ட் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போ புது ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறேன், புக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய புக்கெல்லாம் வாங்கி வச்சிடறானுங்க. இதே இவன மாதிரி நிறைய புக்கை வாங்கி வச்சிடறானுங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் மாதம் போனோடனே ஒட்டலச்சுன்னு உட்காந்துக்கிறானுங்க. அதே புக் எடுத்துன்னு போயிட்டு திருப்பி வித்துடுறானுங்க. அதில் பேர் கூட போடல, ஓப்பனும் பண்ணி பார்க்கல. இவ்வளோ நேரம் இந்த புக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அது யாரை இன்ஸ்பயர் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம பையாவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். பையா, உங்கள் கருத்து என்ன? I was cornered. I was helpless. ஏய், புக்கு படிக்கலான்னு தான் வாங்குறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலடா. நீ தான் நடக்கிற. ஜோக் இல்லையா? இப்போ டாப் 4 என்னன்னா ரெடியூசிங் ஸ்க்ரீன் டைம் ஆன் சோசியல் மீடியா. இதை வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் பண்ணியிருப்போம். ஈவன் நான் கூட பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ரீல்ஸாக பார்த்து தரேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் டைம் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 6 மணி நேரம்லாம் போகுது. அதை ரெடியூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு 15 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு டைமை செட் பண்ணிட்டேன். 1 மாதம் நல்லா போச்சு, 1.5 மாதம் நல்லா போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண டைம் காணாமல் போயிடுச்சு. பெரிய விஷயம். நான் கூட எக்ஸாம் டைமில் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் ஆஃப் பண்ணி டெலீட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஏன்னா அதுலேயே முழுங்கி இருக்கிறதுனால. ஆனால் யூடியூப்ல போய் ஷார்ட்ஸ் பார்த்தேன். இல்லடா, இந்த மாதிரி உங்க இல்ல திரும்பி அதே இன்ஸ்டால் பண்ணி அப்பயே அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். இது எனக்கு ஒரு பெருநாடா அப்படின்னு. நானும் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் டெலிட்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் டெலிட் பண்றவன் இன்ஸ்டாக்குள்ளே போக மாட்டேன், வெப்சைட்ல லாகின் பண்ண மாட்டேன், டேரக்டா யூடியூப்ல போயிடுவேன். அங்க போயிட்டு ஷார்ட்ஸ் தாங்க. புதுசா இருக்காங்க. டாப் 3 என்னன்னா கெட் அ ஜாப். போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. அதை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா சேனல் பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நீங்கள் யார் வேலைக்கு போகிறவங்க சொல்லுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மேடம். அதுக்கும் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் இங்கே இருக்கோம்னா ஜாப் வந்து அது அவ்வளோதான், டெரஸ்கே போயிடுச்சு. நான் போகிறேன் எனக்கு வேணாம். ஸோ அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னதுடா? காசு சேர்க்கிறது. இதுல எல்லாரும் வரும். நீ எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்க? நான் உண்டியில சேர்த்து வைப்பேன். நான் அடுத்த நாள் பார்த்தா வீட்டில் இருக்கவங்க உடச்சு எடுத்துருவாங்க. அதை அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? நீ எவ்வளவு வச்சிருக்க? பேக்கெட்ல இருந்து அது இந்த பேக்கெட்ல அவன் பேக்கெட்ல 20 ரூபா வச்சிருந்தான். அதை எடுத்து நான் சேவ் பண்ணலாம்னு பார்த்தேன், சேவ் பண்ண முடியல. ஸோ அவன் சேவ் பண்ணிட்டான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து வைப்பேன். நான் இன்னும் ஹைலைட்டாக போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, உண்டியெல்லாம் வாங்க மாட்டேன். பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று இருக்கும், அது மேலே மூடிலாம் நான் பக்காவாக டேப் சுற்றிட்டு மேலே ஓட்டை போட்டு நானும் காசுலாம் போடுவேன். 1 வாரம் நல்லா போகும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் குப்பை தட்டி போயிடும். நமக்கு இந்த பழக்கம்லாம் இல்லவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வருது, வர காசு எடுத்து சாப்பிட்றது. காசை சாப்பிட்றது இல்லை, சாப்பாடு சாப்பிட்றது. டாப் 1 என்னன்னா ஜிம்முக்கு போகிறது, ஹீட்டிங் ஹெல்தி. Oh shit. Here we go again.
காலையில் என்ன ப்ரோ சாப்பிட்டேன்? தோசை. நீடா? காலையில வந்து பொங்கல் சாப்பிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட் மீல் சாப்பிட்டேன். நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவேன். ஜிம்மு தான் எல்லாரோட முதல் ரெசல்யூஷனா இருக்குது. எல்லா இயரும் அதுதான் முதல்ல எடுக்கிறாங்களே, ஆனா அது யாரையும் கடன் பிடிக்கிறதே இல்லை. நான் கூட தான் கை பிடிக்குது. கடைப்பிடிக்க பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில். கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த் எது ஃபில் ஆகுதோ இல்லையோ ஜிம்மு ஃபுல் ஆகிடும். நானும் பார்த்துருக்கேன், நானும் போயிருக்கேன். இப்போ போகிறதில்ல. அங்கனா பாத்துட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் அது ஒரு எக்ஸஸ்ல தான் வரும். ஸோ அதை தட்டி விட்டுருங்க. ஜான்வரி மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஜிம்மே அவ்வளோ க்ரௌட் ஆகிடும். ஈவன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது. 10 மணி போனாலும் சரி, 2 மணி போனாலும் சரி, நைட்டு போனாலும் சரி, எப்போ போனாலும் இடம் இருக்காது. ஆனால் அதே ஒரு மாதம் கழிச்சு February மந்த் போனீங்கன்னா ட்ரெயின் நிறைய தான் ஓட்டின்னு வைப்பாரு. இப்போ டாப் 5 முடிஞ்சுது. இதுதான் டாப் 5 நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தது. இது நாங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டு ChatGPT அப்படியும் கேட்டு நாங்கள் ரெடி பண்ண டேட்டாஸ் இது. ஆனால் இதுதான் முக்கியமாக டாப் 5 எல்லாருமே எடுத்து வச்சிருக்குது. இவ்வளோ நாள் லைக் போடாமல் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ லைக் போட்டுருங்க. கமெண்டும் போட்டுருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னி வீடியோஸு, சீரியஸான வீடியோஸு, எதனா டாபிக் எடுத்து பேசுறது எல்லாமே போட்டு தான் இருக்கும். முக்கியமாக டெய்லி வீடியோஸும் உண்டு, ஷார்ட்ஸ். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தியான வீடியோவும் போட்டுருவோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு பார்த்துருங்க. ஓகே, சரி. 2026 நீங்கள் எடுத்த ரெசல்யூஷன்லாம் போயிட்டு இருக்கும். இன்கேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே, இல்லைனா வர வருஷத்துலயாச்சும் ஒழுங்காக கைப்பிடிங்க. நாங்களும் கைப்பிடிப்போம். அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். நன்றி.